இவ்வளோ லேட்டாக வருது, அது மட்டும் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோயேன், சத்தியமாக கழுவி கழுவி ஊற்றுவேன். எப்படி கலர் கலர் கலராக இருக்கா? வரேன் வரேன். நான் சொன்ன வார்த்தை திரும்ப வெல்கம் பேக் டு சேனல் தியா ஹேர். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்துட்டு A to Z சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்துட்டு நம்ம C அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு தான் போக போகிறோம். ஐ மீன் C லெட்டரில் ஆரம்பிக்கிற ஒரு பிளேஸ்க்கு தான் போக போகிறோம். எந்த பிளேஸ் அண்ட் எங்கே இருக்குது இது எல்லாமே வந்துட்டு வீடியோவில் கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்துட்டு பக்காவாக ரெடி ஆகி நம்ம வந்துட்டு கிளம்பிட்டோம். நான் பக்காவாக ரெடி ஆகல, இவங்க மட்டும்தான் பக்காவாக. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு என்ன பிளேஸ் போக போகிறோன்றத மேடம் தான் பார்த்து வச்சுருக்காங்க. ஸோ C ஃபார் காஃபி டேட். ஸோ அதுக்கு நம்ம போக போகிறோம். என்ன பிளேஸுன்றது வந்துட்டு நாங்கள் ரிவீல் பண்ணுவோம். யா, ஆக்சுவலி இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு 3 Dots அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக் செட்டப்பில் இருக்கிற ஒரு ஷாப்புக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அண்ணா நகரில் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம காஃபி டேட், ஐ மீன் சீன்றனால காஃபி டேட்டுக்கு வந்திருக்கோம். அண்ட் அதுதான் வந்துட்டு 3 Dots. எப்படி இருக்குன்றதெல்லாம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். 3 பேர் வந்திருக்கோம். ஸோ 3 டைப் ஆஃப் ட்ரிங்க் நம்ம வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். என்ன வேணும்? எனக்கு ஹேசல்நட் சாக்கோ ஐஸ்ட் லாட்டே. என்ன வேணும்? ஹேசல்நட் சாக்கோ ஐஸ்ட் லாட்டே. ஓகே, ஆக்சுவலாக மேடம் தான் வந்துட்டு இந்த பிளேஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த லட்சணத்தில் இருக்குன்றதை நம்ம வந்துட்டு சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். குடிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நல்லா இல்லைனா கேவலமாக கழுவி ஊற்றுங்க கமெண்ட்ஸில். நான் பார்த்தோன்னே என்ன வேணும் உனக்கு? எனக்கு என்ன நான் நல்லதா சொல்லுங்கள். இங்கே டிஃப்ரெண்ட் ஷேப் நம்ம கஸ்டமைஸ்டு பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். என்ன ஷேப் வேணுமோ அதுதான் இங்கே ஹைலைட். எனக்கு இந்த தண்ணி நான் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஆக்சுவலாக என்னென்னமா இருக்குது அப்படின்னா நிறையா இருக்குது. அதில் நான் என்ன சொல்கிறதுன்றது தான் இப்போ வந்துட்டு சந்தேகமாக இருக்குது. நான் வந்துட்டு சாக்லேட் ஃப்ராப் சொல்லலாம் இருக்கேன். உங்களுக்கு புதுசாக பிளாக் கரண்ட் ட்ரை பண்ணுங்க. பிளாக் கரண்ட் இல்லை, நான் அதான் பார்த்தேன். நான் இருக்கு இங்கே பாரு, அது பிளாக் கரண்ட் இல்லை, அது பிளாக் கரண்ட் ஃப்ளேவரில் தான். இங்கே பாரு ப்ளூபெர்ரி, பிளாக் கரண்ட் ஃப்ளேவரில் தான் வரும். ஆனால் அதே இது ஸ்ட்ராபெரி மாச்சா ட்ரை பண்ணுங்க. மாச்சா ட்ரை பண்ணுறேன். எனக்கு பிடிக்காது, இதே சொல்லு. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு என்னென்ன வந்துட்டு வாங்க போகிறோம் அப்படின்னா டாரோ ஃப்ரேப், சாக்லேட் ஃப்ரேப், அதுக்கப்புறம் ஏதோ சொன்னால் அது என்னன்னு தெரில, அதை ஒமிட் பண்ணிக்கலாம். ஷேப்பை டிசைட் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம வாங்கியிருக்கிறதுக்கு பில் பார்க்குறீங்களா? பில் வந்துட்டு 487 வந்திருக்கு. ஆக்சுவலாக பாட்டிலுக்கு வந்துட்டு 10 rupees எக்ஸ்ட்ரா. லாஸ்ட் ப்ரைஸ் தான் வந்து பாட்டிலோட ப்ரைஸ். ஸோ 169. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன ஆர்டர் பண்ணாலும் 10 rupees எக்ஸ்ட்ராவாக பாட்டிலுக்கு மட்டும் பே பண்ண வேண்டியது இருக்கும். மற்றபடி ஓகே தான். பட் குடிச்சு பார்த்துட்டு ஆஃபர், ஐ மீன் ப்ரைஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கா, ஒர்த்தா அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலி ஐ காட் திஸ் ஹாட் ஷேப்டு, இப்போ வந்து சாக்லேட் ஃப்ளேவர் நான் வாங்கியிருக்கிறது. ஹாட் ஷேப்பில் வாங்கியிருக்கேன். ஸோ நல்லாயிருக்கு, குடிச்சு பார்ப்போம். இப்போ நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோம். நைஸ். என்னது அது? ஐஸ்கிரீமா? எனக்கு தரல, உருகிருச்சு போல என்னோடது. எப்படி இருக்கு டேஸ்ட்டு? ஓகே தானா? நல்லா, ரொம்ப நல்லாலாம் இல்லையா? ஐயோ,
அந்தளவுக்கு நல்லா இல்லை பிடி. யாருக்கும் வந்துருச்சு, உனக்கே வரல இன்னும். ஏன்னா நான் ஸ்பெஷல். லேட்டாக வந்ததுக்கு ஸ்பெஷல்னு வேறு சொல்லிக்கிறது. என்ன ஆர்டர் போட்ட உனக்கு? ஹேசல்நட். இவ்வளோ லேட்டாக வருது, அது மட்டும் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோயேன், சத்தியமாக கழுவி ஊற்றுவேன் நான். பிடிக்க சாப்பிடக்கூடாது. அதுவும் பண்ணுவேன். ஏய் கொஞ்சம் தானே குடிக்கிறேன், என்ன உன்னோடது அப்படியே ஃபுல்லாக இருக்கு, இந்த ஃபுல்லாத்தையும் காலி பண்ணுறேன் என்ன நீ? போடங்கிட்டு. ஆக்சுவலாக வந்து இந்த ஹார்ட் ஷேப் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி குவான்டிட்டி. ஆமாம், இந்த ஷேப் வாங்குனீங்கன்னா அதான் நிறையா இருக்கு. இன்னொரு டெடி வேர் மாதிரி ஒன்று இருக்குது, அது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக். ஆனால் ஹார்ட் ஷேப் வேண்டாம், ரொம்ப கம்மியாக இருக்கு. யா குடிச்சே முடிச்சிட்டேன் நான். நோ வே. நான் புடுங்கி சாப்பிடுவேன். நான் புடுங்கி சாப்பிடுவேன். எப்படி கலர் கலர் கலராக இருக்கா? வரேன் எப்படி இருக்குன்னு நான் வரேன். வந்து நம்ம இதை ஓப்பன் கரோ. மிக்ஸ் பண்ணலாம். காஃபி ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா மஸ்ட் ட்ரை. காஃபி ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா மஸ்ட் ட்ரை. பிடிக்கலன்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஐயோ சொல்லணுமே கிழிஞ்சுதே அப்படின்னு ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் நல்லாவே இல்லை, அந்த லாஸ்ட்ல அந்த காஃபி ஃப்ளேவர். நான் குடிச்சு பார்த்து சொல்றேன். சொல்லு. நான் சொன்ன வார்த்தையை திரும்ப ஏய் உன்னை பல்லெல்லாம் வடிச்சு விட்டுருவேன். சொன்ன வார்த்தையை திரும்ப வாங்கிக்கிறேன். இது நல்லா இரு நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி. பெருசாக இருக்கும். இல்லை லார்ஜ் லார்ஜ் வாங்கினியா? லார்ஜ் ப்ளீஸ். என்ன ஃப்ளேவர்? சாக்கோ ஐஸ்டு லாட்டே. செஞ்சேன் அந்த ஹேசல்நட் அது சாக்கோ ஐஸ்டு லாட்டே. இந்த மட்டும் அதுக்கு இதே பரவாயில்ல. அதுக்கு நாங்கள் அதை கலாய்ச்சோம், அந்த ஸ்டாரை இதை கலாய்ச்சோம் அசிங்கமாக. அது பரவாயில்ல, மில்கியாகவே கசப்பாக இருக்குது சத்தமாக. அது குடிக்கும் போதே இந்த நாட்டில் வந்து எனக்கு அந்த கசப்பு தன்மை அப்படியே நிற்கிது. அது குடிச்சு முடிச்சோடனையும் அந்த கசப்பு தன்மை நிற்கிது. ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லையும் கசப்பு. எப்படி தான் இது வந்து இப்போ குடிச்சு முடிக்க போகிறான்றது எனக்கு தெரியாது. ஓகே, இப்போ என்னன்னா நம்ம கார்த்தி வந்துட்டு அதே இதை வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறாரு நமக்காக. நம்ம வந்து நான் பெற்ற இன்பத்தை அவரும் பெற வேண்டும்ன்றதுக்காக நான் வந்துட்டு அவரை கம்பல் பண்ணி குடிக்க வைக்கிறேன். ஏன்னா ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு குடிக்க மாட்டேன் அப்படின்னு உளுந்தடிச்சு ஓடினாரு. ஸோ நம்ம வந்துட்டு கொடுக்க போகிறோம். குடிங்க. சரி குடி. நைஸ் ரியாக்ஷன். இது பரவாயில்லப்பா. இன்னமும் பாருங்க மூஞ்சி மாறாம அப்படியே இருக்கு, நல்லாவே இல்லை. அமெரிக்காவை பார்த்து ஏமாத்துற இது சென்னை. என்ன கலக்குனாலும் அங்க ஒரே டேஸ்ட் தான் வரப்போகுது. முடிச்சு விட்டாங்க போங்க தான். அது அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க போங்க தான். சரியா, என்ன கலக்குனாலும் அங்கே ஒரே டேஸ்ட் தான். இதை கலக்கி என் வயிற்ற கலக்க போட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பாத்ரூம் தான். யா டெஃபினெட்லி நீங்கள் வந்துட்டு இதை வாங்க. இந்தியா மாதிரி இருக்க இன்ஃப்ளூயன்சர் பேச்சை கேட்டு வந்தேன். இல்லை எனக்கு புரியல.
வாங்காதீங்க, இதை தயவு செஞ்சு வாங்காதீங்க. நான் ஃபஸ்ட்டு குடித்தது தான் ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. உண்மையே சொல்லணும்னா நான் குடித்தது தான் சூப்பராக இருந்துச்சு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது. பட் எனிவே நல்லா இருந்துச்சுல்ல டேஸ்ட். அதுதான் எண்ட் ஆஃப் த டே அதுதானே நல்லா இருந்துச்சு உங்களுக்குலாம். அவ்வளோதான், அதுதான் மேட்ரு. அது என்னது நண்பன் படத்தில் வருமே. குட். என்னது அந்த ரியாக்ஷன் கூட நல்லா இருக்கு. அது அதோட disappointed me so much. யா ரொம்ப ஆசையாக வாங்கினியோ? பெருசாக இருக்குது, லென்த்தாக இருக்குது, பேர் லென்த்தாக இருக்குது. ஸோ வந்துட்டு ஆர்டர் பண்ணி பார்ப்போம். பேருக்கு ஏற்ற பேருக்கு ஏற்ற மாதிரி திராமிசு இதெல்லாம் தான் சாப்பிட்டு பழக்கம். சரி நல்லா இருக்கும், பேர் லென்த்தாக இருக்குது, ட்ரை பண்ணி பார்ப்போம், டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு வாங்கி முக்கி குடிச்சுன்னு இருக்கா. ஆக்சுவலாக நாங்கள் இல்லைன்னா இந்த நேரம் தூக்கி போட்டு போயிருப்பா. இருக்கிறனால தான் ஏதோ முக்கி குடிச்சுன்னு இருக்கான். பே பண்ணி வாங்கி கொடுத்துருக்காங்க எங்கள் அக்கா கஷ்டப்பட்டு. சரிங்க பரவாயில்ல, பிடிக்கலன்னா போட்டுருங்க, என்ன பண்ணுறது. அது குடிக்கிற மாதிரியே இல்லை, எனக்கு இன்னும் அந்த கசப்பு தன்மை இருக்குது. போனா ராக் பேப்பர் சீசர். இப்போ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்பான்சர் யாருன்றதை பார்க்க போகிறோம். இங்கே வந்துட்டு கேவலமாகிடுச்சு, அதனால் ஏதாவது காரமாக சாப்பிட்டு தொண்டையை தணிக்கணும். ஸோ we are going to play rock paper scissor. Best of 3. நீ ரூல்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சொல்லவே இல்லை ரூல்ஸ். அவ்வளோதான் வாங்கிடலாம். என்ன கார்த்தி முகத்துல ஒரு பக்கில் வச்சு ஒரு லைட் பிரகாசம் தெரியுது. அப்பா சாமி தப்பிச்சேன்டாமன்ற மாதிரி சாப்பிட வந்திருக்கோம். கசப்பு தன்மை அதை வந்துட்டு தீக்கிறதுக்கு ஏதாவது காரமாக அது மாதிரி ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு வந்திருக்கோம். நம்ம ஸ்பான்சர் யாருன்னா வந்துட்டு நந்தினி. அவன் சின்ன பிள்ளைய ஸ்பான்சர் ஆகிட்டோம். அவன் தோத்துட்டான், அவன் ஜெயிச்சிட்டான். நந்தினி தோத்துட்டாப்ல, அதனால தான். சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல் ரொட்டிலாம் இப்படி தான் கிடைக்கும். எப்படி நல்லா இருக்கா? அது எதனால தெரியுமா? நாங்கள் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சீனில் ரீவைண்ட் பண்ணுங்க. ரீவைண்ட் அப்படியே போய் அப்படி பார்த்துட்டு இப்படி வாங்க. அதில் இவ்வளோ பெரிய கப்பை தூக்கி குடிக்க முடியாமல் அக்கா பே பண்ணிட்டாங்கன்றதுக்காக நான் வாங்கி சாப்பிட்றேன். சத்தியமாக சொல்கிற வாழ்க்கை நான் அந்த கடைக்கு போகவே மாட்டேன். அவ்வளோதான். டேல் கக்கம் துக்கான் பந்த். தூக்க கலக்கத்தில் நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஃபார் டுடே நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. செம்ம டயர்டாக இருக்கு. எப்படா தூங்குவோன்ற மாதிரி இந்த மாதிரி கண் அப்படியே டிம் ஆகுது. எப்படா தூங்குவோன்னு இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு 8 o'clock போனோம். இப்போ வந்து 11:30 ஆகுது. நான் மோஸ்ட்டாக வந்துட்டு 10 அந்த ரேஞ்சில் தூங்கிடுவேன். ஸோ கெட்டிங் ஸோ டயர்ட். ஸோ தட்ஸ் ஆல். நம்ம நெக்ஸ்ட் A to Z சேலஞ்ச் வந்துட்டு கண்டினியூஸாக பாருங்கள். நம்ம சேனலில் எங்கெங்கே இன்ட்ரெஸ்டிங் பிளேஸஸ்க்கு போகிறோன்றதையும் பாருங்கள். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணணும்னு தோணும் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.